So probably we'll start from question number 33. Is question number 33 is visible? Okay. Visible. Yes. Okay. Good. So directly we'll solve problems. Okay. Let C be the contour clockwise oriented circle of radius 1/2 centered at I. Then what is the value of the contour integral dz by z power 4 minus 1? Okay. So ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க centered at I. radius என்னன்னா இந்த integral dz over z power 4 minus 1 over c. இந்த கேள்விக்கு பதில் எழுத போறோம். சரியா? யாருக்காவது ஆன்சர் எப்படி ட்ரை பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னாக்க ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க centered at I, radius வந்து 1/2. I பிளேன்ல எக்ஸ் பண்ணணும். I means complex number I, it is equal to 0 plus I1. Okay. So complex planeல எங்க பிக்ஸ் பண்ணலாம்? I எந்த ஆக்சிஸ்ல இருக்கும்? Any idea? Y axis. Positive y axis. சரிங்களா? So 1 radiusல இருக்கும். This is this point is I. I சுத்தி என்ன பண்றோம் அப்படின்னாக்க will go for counter clockwise circle of radius 1/2. The distance எவ்வளவு அப்படின்னாக்க 1/2. Send I, radius வந்து எவ்வளவு அப்படின்னாக்க 1/2 counter clockwise. சரிங்களா? இதுதான் நம்முடைய சர்க்கிள் CBD counter clockwise oriented circle of radius 1/2 centered at I. சரிங்களா? I radius circle. Question என்ன அப்படின்னா this is our contour C. இந்த கொடுத்துருக்காங்களே இதுதான் நம்முடைய contour C. So the question is that can you evaluate integral over C z divided by z power 4 minus 1. இது என்ன அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? என்ன ஐடியா? யாராவது ஐடியா சொல்லுங்க. ஐடியா சொன்னீங்கன்னா டக்குனு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இது பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்? இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குதா? You remember that 1/2 pi I integral dz by z minus a. இந்த குவான்டிட்டி என்னப்பா? ஓவர் C or over any contour gamma. இந்த வேல்யூ என்ன? Actually, what is this? Anybody please respond? Then the quantity மாதிரி ஞாபகம் இருக்கா? 1/2 pi I F of A. f of A. f of A. கம்ப்ளீட் பண்ணிருங்க. N n gamma. n gamma இங்க c ca. சரிங்களா? ஆக்சுவலா இங்க சொல்லியிருக்கிறது NCA அவ்வளவுதான். நீங்க எஃப் வராது. இது வந்து என்ன அப்படின்னாக்க வைண்டிங் நம்பருக்கான டெஃபினிஷன். இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னாக்க வைண்டிங் நம்பருக்கான டெஃபினிஷன். ரெண்டாவது நீங்க சொன்னதுதான் வந்து என்ன அப்படின்னாக்க கோஷி இன்டெகிரல் ஃபார்முலா. ஓகே. 1/2 pi I integral over C, listen carefully, f of z divided by z minus a dz. இதுதான் என்ன அப்படின்னாக்க f of a into n c a. சரிங்களா? இது வந்து இன்டெகிரல் ஃபார்முலா. ஜெனரலைஸ்ட் ஃபார்முலா சொல்லிடுவீங்களா? ஜெனரலைஸ்ட் ஃபார்முலா சொல்லிக்கலாமா? ஒருவேளை இந்த இடத்துல z minus a இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது 1/2 pi I integral over C f of z divided by Number of zeros. power k dz இப்படி இருந்தா இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல k plus 1 k not k plus 1. இப்போ anyone remember generalized, I mean Cauchy integral formula for derivatives? F dash F
F இல்ல N வரும்ங்க. கே எழுதியிருக்கிறேன். கரெக்டா சொல்லுங்க. மறக்கூடாது, நீங்க இதெல்லாம் F மறந்தீங்கன்னா F power k kth derivative of f at the point a. ஓகே, அப்புறம் divided by k factorial divided by k factorial into n into n n in nc. c. சரிங்களா? Okay. நீங்க நான் ஓவர் சி எழுதியிருக்கேன். சாரி சாரி ஃபார் த. ஸோ நம்ம we will again make use the Cauchy integral formula. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர்ல வந்து z மைனஸ் ஏ டு த பவர் சம் நம்பர் அப்படி கொண்டு வர முடிஞ்சதுன்னா யூ கேன் கோ ஃபார் Cauchy integral formula ஃபார் டெரிவேட்டிவ். அப்படி இல்லை டைரக்டா இது அப்ளிகபிள் ஆக போகுது அப்படின்னாக்க Cauchy integral. ஓகே, ஸோ நவ் திஸ் இன்டெக்ரல் ஓவர் சி dz divided by z power 4 minus 1 is equal to integral over c dz divided by, நீங்க இந்த z power 4 minus 1 இதோட ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா these are the simplest roots. z minus 1 z plus 1 z minus I into z plus I. I mean இதோட ரூட்ஸ் எல்லாம் என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. கரெக்டா? இது பெரிய வெரிஃபிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ரைட், நீங்க z பதிலாக 1 கொடுத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிரும். மைனஸ் 1 கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஐ கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும், மைனஸ் ஐ கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரூட்ஸ். ஓகே, இதுல இருந்து நம்ம கேர்ஃபுல்லா ஒரு எஃப் ஆஃப் இசட் மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியா வந்துடும். எனி சாய்ஸ் ஃபார் எஃப் ஆஃப் இசட் இட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிவைட் பை என்ன கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? எந்த பாயிண்ட் வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? டினாமினேட்டர்ல z மைனஸ் ஏ மாதிரி கொண்டு வரணும். எதை 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 கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? Yeah, exactly. I Z use minus. z minus I. Okay, where into dz. So now about what is f of z? Okay, where f of z is equal to 1 by z minus 1 into z plus 1 into z plus I. Okay, this is what f of z. Okay, so in the Cauchy integral ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஓகே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் சப்போஸ் டு பி அனாலிட்டிக். ஓகே, ஆன் டொமைன். அந்த டொமைனுக்குள்ள ஒரு கர்வ் இருக்கணும். ஓகே, அந்த அப்படி இருந்ததுன்னு சொன்னா அண்ட் இந்த பாயிண்ட் z மைனஸ் ஏ சொல்றீங்களா அந்த பாயிண்ட் எங்க இருக்க அப்படின்னா கர்வ் மேல இருக்கு. ஓகே, ஸோ நவ் லுக் அட் அவர் கேஸ். இதான் நம்முடைய சர்க்கிள் கான்டூர். ஓகே, நீங்க இதை சுத்தி சும்மா சஃபிஷியன்டா இந்த மாதிரி ஒரு டொமைன் நீங்க கண்டுபிடிக்கலாம் டி. ஓகே, இந்த டொமைன்ல உங்களுடைய எஃப் ஆஃப் இசட் வந்து என்ன அப்படின்னா அனாலிட்டிக்கா இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் இசட் எந்த பாயிண்ட்ல அனாலிட்டிக்கா இருக்கு அதுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம். எஃப் ஆஃப் இசட் இஸ் நாட் அனாலிட்டிக் அட் z equal to 1, z equal to -1, அப்புறம் z equal to -i. சரியா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? z equal to 1 எங்க இருக்கும்? இந்த பாயிண்ட் 1 -1 இங்க இருக்கு, ஐ இங்க இருக்கு, -i எங்க இருக்கும் அப்படின்னாக்க இந்த பாயிண்ட் இதுதான் உங்களுடைய -i. ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட் உங்களோட மாதிரி நீங்க அப்ராப்ரியேட்டா ஒரு டொமைன் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டொமைன்ல என்ன அப்படின்னாக்க உங்களோட சர்க்கிள் இருக்கணும். இன்ஃபேக்ட் அந்த சர்க்கிளுக்குள்ள நம்ம ஐதுக்கு வச்சிருக்கோம். ஸோ நவ் யூ கேன் டைரக்ட்லி அப்ளை தி Cauchy formula. இது நீங்க அப்ளை பண்றதுனால therefore integral over c dz divided by z power 4 minus 1 is equal to, இதுல இருந்து நீங்க டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். 2 I into okay f of a into n c a. சரிங்களா? பாயிண்ட் ஏங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். சாரி, பாயிண்ட் என்ன ஆக்சுவலா i. ஓகே, f of I n c I. இது 2 pi I remains 2 pi I. ஓகே, f of I என்னமா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. what is f of I? f of I கண்டுபிடிச்சலாமா? I minus 1 I plus 1 into I plus I கண்டுபிடிச்சலாமா?
what is f of I? F of I is equal to 1 by I minus 1 into I plus 1 into I plus I. சரிங்களா? இது லைக் a plus b a minus b ஃபார்முலால இருக்கு. இதை சப்ஸ்டிட் போட்டிங்கன்னா என்ன வந்து அப்படின்னாக்க I square minus 1 into 2i. சரிங்களா? I square வேல்யூ என்ன? I square வேல்யூ -1. So in total இது என்ன வருது -2 -1/4i. -1/4i. That's all. Okay. So f of I வேல்யூ பிடிச்சிடலாம் -1/4i. Okay. NCI எவ்வளவு? இட்ஸ் வைண்டிங் நம்பர். ஓகே. உங்களுடைய கர்வ் C I எத்தனை வாட்டி சுத்தி இருக்குங்கிறத செக் பண்ண போறோம். ஆக்சுவலா அது வந்து 1 டைம் தான் சுத்தி இருக்கு. So it is 1. So what is that now? நீங்க 4 கேன்சல் பண்ணிரலாம். 4 2 கேன்சல் பண்ணிக்கலாம். I கேன்சல் பண்ணிக்கலாம். So what will end up with -5. Okay, -5. So the answer is -5/8. என்ன ஆன்சருங்க? ஆப்ஷன் வந்து A. இதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. So answer is கிட்டத்தட்ட நம்ம பார்ட் பில சால்வ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஷி இன்டெகிரல் ஃபார்முலால தான் இருக்கு. ஸோ கீப் இன் ஐ வித் கோஷி தியரம், I mean கோஷி இன்டெகிரல் ஃபார்முலா and even for derivative, கோஷி இன்டெகிரல் ஃபார்முலா for derivative. Okay. So we'll now move on to the next question. எனி டவுட்ஸ்? ஐ திங்க் இதுல டவுட் வராது நான் நம்புறேன். இது ஏற்கனவே நம்ம ஒர்க் அவுட் பண்ண அதே மெத்தடாலஜி பட் ஃபார் டிஃபரண்ட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ ஐ சேம் தான். So this is question number 34 from the same exams. Okay. Consider the function from C to C. Consider the function f from C to C given by f of z is equal to e power z. F of z is equal to e power z. So then which of the following is false? Which of the following is false? So first one enna abinaka, image of the open unit ball. Image of the open unit ball is not open. Second choice வந்து image of the open closed ball. Okay, open unit closed ball is not open. And image of the unit circle centered at origin of radius 1 is closed. And last one, f of image of the complement of closed unit ball is unbounded open. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது ஃபால்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ தான் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஃபால்ஸ். ஸோ முதல்ல எது கரெக்ட் தப்புங்கிறத கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலா ஆன்சர் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் அட்டம் பண்றதுக்கு ப்ராப்ளி வி நீட் ஃபியூ மோர் ரிசல்ட்ஸ். ஓகே. Probably these are elementary results which is appear in any standard complex analysis book. So first one is known as open mapping theorem. Open mapping theorem actually நீங்க functional படிச்சிருப்பீங்க. அது இல்ல, complex analysis ல open mapping theorem says that analytic function maps sets to open sets. Open sets to open sets. So standard proof is available. Okay. Analytic function இருந்தா open set ஓட image வந்து ஓபனா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே. இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணாலே ஆல்மோஸ்ட் பாதி ப்ராப்ளத்தை நீங்க செட்டில் பண்ணிடலாம். ரிமைனிங் திங்ஸ் நம்ம செக் பண்ணலாம். ஓகே. Now look at the first option. Look at the first option. கொடுத்திருக்க செட் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. செட் ஆஃப் ஆல் இசட் இன் சி such that mod z less than 1. ஆக்சுவலா இது என்னது? இத ஜியோமெட்ரிக்கலா விசுவலைஸ் பண்ணி சொல்லுங்க. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய செட்டை கொஞ்சம் யாரா டிஸ்கிரைப் பண்ணுங்க. Interior of the unit circle. Actually open disk. So கரெக்டா சொல்றதா இருந்தா
open ball centered at origin of radius 1. Okay, that is equal to set of all z in C such that distance between 0 comma z strictly less than 1. Okay. What is the metric in C? Metric in C and d of z comma w, it is equal to absolute z minus w. Absolute na complex absolute value. So this is the metric. With respect to the metric, this is the open ball. Okay, open unit ball. So கொடுத்திருக்கிறது வந்து அதான். So every open ball is open set. Every open ball is open set. அப்படின்னா இதோட இமேஜ் என்னவா இருக்கணும்? Under the analytic function. கொடுத்திருக்கிற function என்ன? f of z is equal to e power z. Okay, f of z is equal to e power z. This is analytic. So analytic function இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னாக்க open set க்கு மேப் பண்ணும். Okay, open set க்கு மேப் பண்ணும். அப்ப ஆன்சர் A வந்து கரெக்ட்டா தப்பா? True. F of this set of all z in C such that mod z strictly less than 1. இது என்னவா இருக்கும்? This is open. So first option கரெக்ட்டா தப்பா? Wrong. First option வந்து not open கொடுத்திருக்காங்க, அதனால wrong. சரியா? Therefore option E wrong. ஆக்சுவலா ப்ராப்ளம் முடிஞ்சது. which of the following is wrong னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்ஷன் ஏ ராங்னு சொல்லிட்டோம். கொஸ்டின் நம்பர் 34 இட் மீன்ஸ் பார்ட் பி கொஸ்டின் ஒன்று தான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ மீதி எல்லாம் கரெக்ட். ஓகே, பட் ஏன் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபைண்டிங் ஆன்சர், பட் வி ஆர் அனலைசிங் தி ஆன்சர்ஸ். ஓகே, இப்போ ஏ தப்பு அப்படின்னா மீதி எல்லாம் கரெக்ட் இருக்கும். ஏன் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பி வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்க இஸ் நாட் ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னது அப்படின்னாக்க க்ளோஸ்ட் யூனிட் பாலோட இமேஜ் வந்து நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நாட் ஓப்பன் அப்படிங்கறத யாராவது கெஸ் பண்ண முடியுமா? க்ளோஸ்ட் யூனிட் பால் அதோட இமேஜ் வந்து நாட் ஓப்பன். ஆக்சுவலா இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் கரெக்ட்? For B, we'll discuss one by one. For B, we use elementary analysis result. Okay, continuous image of a compact set is compact. Is that okay? Continuous image of a compact set is compact. This is true in any metric space. Correct? Okay, so கொடுத்திருக்க செட் என்ன அப்படின்னாக்க set of all z in C such that mod z less than or equal to 1. This is closed as well as bounded. Okay, closed unit ball. This is closed as well as bounded, and therefore is compact. Compact in C. Okay, is that fine? C ல எந்த செட்லாம் காம்பாக்டா இருக்கும்? க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடா இருந்தாலே அது காம்பாக்டா இருக்கும். சரிதானா? அதனால இந்த செட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னாக்க காம்பாக்டா இருக்கும். ஸோ காம்பாக்ட் செட்டோட இமேஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னாக்க காம்பாக்டா இருக்கும். Therefore f of set of all z in C such that mod z less than or equal to 1. Okay, this is compact. ஸோ காம்பாக்டா இருக்கிறதுனால கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னாக்க is closed because compact implies closed. Every compact set is closed. சரிதானா? ஸோ இந்த செட் க்ளோஸ்டா இருக்கிறதுனால கண்டிப்பா அது என்னவா இருக்காது? ஓப்பனா இருக்காது. யாராவது பதில் சொல்லுங்க ஏன் அப்படி? சில ஒரு செட் க்ளோஸ்டா இருந்தா அது கண்டிப்பா ஓப்பனா இருக்காது. ஏன்? ஆப்ஷன் பி வந்து இட்ஸ் நாட் ஓப்பன். வை? பிகாஸ் இட் இஸ் க்ளோஸ் செட். க்ளோஸ்டா இருக்கிறதுனால கண்டிப்பா அது ஓப்பனா இருக்காது. எதனால? யாராவது சில ஒரு செட் க்ளோஸ்டா இருக்கு, அதனால அது கண்டிப்பா ஓப்பனா இருக்காது. வை? Again, result is that ஒரு connected metric spaceல, okay, the only open and closed sets are in a connected metric space. Only open sets complete பண்ணுங்க. Whole set and empty. Whole set and empty set. இது ஒரு ப்ராப்பர் செட். கண்டிப்பா இது என்னவா இருக்க முடியாது அப்படின்னாக்க both open and closed is not possible. Okay, and therefore
f of set of all is okay, set of all z in C such that mod z less than or equal to 1 okay, is not open. So therefore D is okay, D வந்து கரெக்டான ஆப்ஷன். Okay. Now what about C? பார்த்தோன்னே சொல்லிடலாம். C வந்து நான் சொல்லிடுறேன். டக்குன்னு சொல்லிடலாம், யோசிக்கலாம் வேணாம். Again, image of a compact set. எஸ், கொடுத்துருக்கிறது வந்து ஆக்சுவலா சர்க்கிள். ஓகே, திஸ் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். அதனால அது காம்பாக்ட், அதோட இமேஜ் காம்பாக்டா இருக்கனால கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னாக்க இட்ஸ் க்ளோஸ்ட். ஓகே, ஃபார் த சேம் ரீசன் சி இஸ் கரெக்ட். ஓகே, ஃபார் த சேம் ரீசன் C is correct. Back to D. Okay. D என்ன அப்படி, you have to discuss about this quantity. Okay. F of set of all z such that mod z strictly greater than 1. Okay. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா is open unbounded set அப்படின்னு சொல்லிருக்காங்க. Okay. இதான் ஆப்ஷன் டி. இது ஏன் ஓப்பன் அன்பவுண்டட் செட்டா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணுவோம். லாஸ்ட் ஆப்ஷன் செட் ஆஃப் ஆல் z in C such that mod z strictly greater than 1 is an open unbounded open set. ஆக்சுவலா இது ஓப்பன் செட், அதை ஒத்துக்கிறீங்களா? ஓகே, பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் உள்ள கொடுத்துருக்காங்க, இந்த look at the set of all z such that mod z strictly greater than 1, this is open set. ஓகே, இது ஒரு க்ளோஸ் செட்டோட காம்ப்ளிமெண்ட், அதனால இது ஒரு ஓப்பன் செட். ஓப்பன் செட்டோட இமேஜ் வந்து ஓப்பன், சரிங்களா? அதனால ஓப்பன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் டு ஷோ தட் திஸ் இஸ் அன்பவுண்டட். சப்போஸ் டு ஷோ தட் திஸ் இஸ் அன்பவுண்டட். சரியா? ஒருவேளை இது பவுண்டடா இருந்தா என்னவாகும் அப்படிங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாப் இஸ் டன். ஓகே, சப்போஸ் set f of set of all z such that mod z strictly greater than 1 okay is bounded. Okay, now look at this quantity f of set of all z such that mod z less than or equal to 1. Okay, this is no correct alranda, this is compact and hence bounded. Is that okay? இது வந்து என்ன அப்படின்னாக்க closed unit ball image. Closed unit ball வந்து காம்பாக்டா இருக்கனால அதோட இமேஜ் காம்பாக்ட். எவ்ரி காம்பாக்ட் செட் இஸ் closed and bounded. ஓகே, அதனால இது bounded. இப்போ என்ன ஆயிட்டு பாருங்க, closed unit ball ஓட இமேஜும் bounded, closed unit ballக்கு அவுட் சைடுல இருக்கக்கூடிய எலிமெண்டோட இமேஜும் bounded. These two together implies that f of C is bounded. ஓகே, என்ன பிரச்சனை வரும்? f c bounded ஆனா Constant ஆயிரும், function constant ஆயிரும். ஓகே, this implies by so many results. ஓகே, நான் I refer Picard's little theorem. ஓகே, so it means bounded இருந்தா என்ன பண்ணணும்னா அது ஒரு பால்ல நின்றும். it means it has infinitely many points. ஓகே, அது ஒரு பாயிண்ட் வேணா அவாய்ட் பண்ணலாம், ரெண்டு பாயிண்ட் அவாய்ட் பண்ணிட்டு அது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆயிரும். so it means f is constant. A contradiction because f of z என்ன e power z. that is இதனால வந்துச்சு அப்படின்னாக்க இந்த ஹைபோதீசிஸ்னால வந்துச்சு. சரியா? f of z bounded நீங்க சொன்னதனால வந்துச்சு, therefore that's wrong. okay, therefore this set of all f of set of all z such that mod z strictly greater than 1 is unbounded. So therefore option D is also correct. So 4 ஆப்ஷன் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தப்பு, மீதி மூணுமே கரெக்ட்.
therefore ஆன்சர் என்னன்னா ஆன்சர் என்ன ஏ. சரிங்களா? சோ எது ராங்கான ஆப்ஷன் சொல்லி கேட்டிருந்தாங்க, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ராங்கான சாய்ஸ், and therefore the answer is A. So now we'll move on to next question. Question number 34 something, 35. Is the question visible? Question number 35. Persakwa. Question number 35. Given a real number A, positive, consider the triangle with vertices 0, A, A plus I. Okay. 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 0, இன்னொன்னு A பாசிட்டிவ், இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க A plus IA. If delta is the given contour clockwise orientation, okay, if the triangle, delta la triangle, if triangle is given contour clockwise orientation, the triangle is given the contour clockwise orientation, then the contour integral over the triangle real part of z dz. real part of z ங்கிறது என்னன்னா அது சொல்லிட்டாங்க RE அப்படிங்கிறது real part of z. ஸோ இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, ஸோ டெல்டா சொல்லப்படுறது ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதோட வெர்டிசஸ் என்ன அப்படின்னாக்க 0, A, அப்புறம் வந்து என்ன அப்படின்னாக்க A plus I. ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா ஒரு இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க ஓவர் தி ட்ரையாங்கிள். சரியா? முதல்ல ட்ரை பண்ணலாம். ஸோ 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒன்று வந்து 0, இந்த பாயிண்ட் 0, இன்னும் ஒரு பாசிட்டிவ் ரியல் லைன்ல ஒரு பாயிண்ட் A கொடுத்துட்டாங்க 0A. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க A plus IA. சரிங்களா? A plus IA. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்துருக்காங்களா, கிளாக் வைஸ் கொடுத்துருக்காங்களா, கவுண்டர் கிளாக் வைஸ். சரிங்களா? கிவன் counter clockwise orientation. If the triangle is given the counter clockwise orientation. Okay, ஒரு triangle கொடுத்திருக்காங்க, அது எப்படி கொடுத்திருக்காங்க அப்படினாக்க counter clockwise direction orientation கொடுத்திருக்காங்க. அப்படினா இது எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம்னா, this is the triangle actually. This is the triangle described but taken in counter clockwise. அப்போ anti clockwise rotationல போகணும். So this goes in this way. Okay, the orientation of the triangle. உங்களுடைய ட்ரையாங்கிள் டெல்டா or whatever. So question என்ன அப்படின்னாக்க integral over this triangle triangle, okay, over this triangle, real part of z dz என்ன அப்படிங்கறத கேள்வி. சரியா? So actually this is a computational problem, does not involve many theory. பேசிக் கான்டூர் இன்டெக்ரல் படிச்சீங்கன்னா இது நீங்க அடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த கொடுத்துருக்க ட்ரையாங்கிள 3ஆ பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னாக்க இந்த 0 to A வரக்கூடிய லைன் செக்மெண்ட், இந்த லைன் செக்மெண்ட்டை Γ1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லைன் செக்மெண்ட் ஏல இருந்து A plus IA டினோட் பண்ண ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட்டை வந்து Γ2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த A plus IA ல இருந்து 0 கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த line segment வந்து Γ3 அப்படின்னு வச்சுக்கலாம். So if it is the case, now this integral real part dz can be split up into integral over Γ1 real part of z dz plus integral over Γ2 real part of z dz plus integral over Γ3 real part of z dz. பேசிக் இன்டகிரேஷன் தியரி. ஓகே, ஒரு கான்டூர் இருக்கு, அதை வந்து n நம்பர் ஆஃப் செக்மெண்டா நீங்க பிரிச்சுக்கலாம். n நம்பர் ஆஃப் செக்மெண்டா பிரிச்சுட்டு நீங்க ஓவரால்
ஓவரால் கான்டோர்ல நீங்க இருக்கிறதும் ஒவ்வொரு செக்மெண்ட்ல இன்டெகிரல் கண்டுபிடிச்சு சம் பண்றதும் சேம். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் 3 பிரிச்சிட்டேன். Now we have to work out this integral over the line segment 0 to a, and this integral over this line segment joining the point a to a plus ia, and the last integral is the integral over the line segment joining the point a plus ia to 0. Okay, so இதை வந்து parameterized formல நம்ம சால்வ் பண்ணலாம். Probably result contour integral over a closed curve. எப்படி closed curveல curve, okay, continuous arc எப்படி டிஃபைன் பண்றதுன்னா, let gamma from AB to C be a piecewise smooth curve then integral over gamma f of z dz same as integral over a to b f of gamma of t into gamma dash of t d. You have to find a suitably curve gamma which is piecewise smooth. Okay, piecewise smooth na அர்த்தம் அப்படினாக்கா அது வந்து n நம்பர் ஆஃப் செக்மெண்டா பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு செக்மெண்ட்ல இது என்னவா இருக்கும்னா டிஃபரன்ஷியபிளா இருக்கும். தட் இஸ் ஆல். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் இன்டெகிரல்ல டார்கெட் பண்ணுவோம், அப்புறம் செகண்ட் இன்டெகிரல் டார்கெட் பண்ணுவோம், தேர்ட் இன்டெகிரல் ஒன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். சரிதானா? ஃபர்ஸ்ட் கர்வுக்கு பாராமீட்டரைசேஷன் சொல்லிடுவீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கர்வ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் கர்வுக்கு பாராமீட்டரைசேஷன் சொல்லிடுவீங்களா? என்ன பண்ண 0ல இருந்து a வரைக்கும் போகக்கூடிய லைன் செக்மெண்ட், இதோட பாராமீட்டரைசேஷன் எனி ஐடியா? இந்த மாதிரி ஒரு கர்வா அதை நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும். சொல்லிடலாமா? gamma 1 from some interval to c, அதுல நீங்க t வெரி பண்ணீங்கன்னா அந்த gamma உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? பாராமீட்டரைசேஷன் ஃபார் gamma 1. Parameterization, okay, for gamma 1. Gamma 1 of t, if you take this is equal to t plus I times 0, and t varies over this interval 0, closed interval 0. Gamma from closed interval 0, a to c map என்ன அப்படின்னா gamma of t is equal to t plus I0. நீங்க t வெரி பண்ண அது என்ன கிடைக்கும்? It forms a straight line joining the point 0 to a. சரிங்களா? It forms the straight line joining the point 0 to a. Gamma 2 சொல்லிடுவீங்களா? Gamma 2 of t ஷோ பண்ணவா? டயக்ராம் ஷோ பண்ணவா? This is the diagram. Okay, எங்க பாராமீட்டரேஷன் பார்ப்போம். a ல இருந்து a plus ia வை ஜாயின் பண்ணனும். பாராமீட்டரேஷன் சொல்ல முடியுமா? ஆக்சுவலா வெர்டிகலா மூவ் பண்ண போறீங்க. Yeah, you are right. It's not 0 plus it, it is a plus it. நீங்க இது a ல மூவ் பண்றீங்க. Yeah, your answer is correct. Okay. Second parameterization is this one. என்ன அப்படின்னாக்க instead of 0 it is a plus it, again t varies over the same interval 0, a. நீங்க வந்து t க்கு a கொடுத்தீங்கன்னா மேல இருக்கிற 0 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே நீங்க t யோட வேல்யூ 0ல இருந்து a நோக்கி மூவ் பண்ணீங்கன்னா இந்த கீழ a பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேல இந்த பாயிண்ட் போயிருவீங்க, a plus i போயிருவீங்க. Okay, and similarly for gamma 3 of t, gamma 3 of t any idea? gamma 3 எங்க இருந்து எங்க போகணும்னு பாத்துக்கோங்க. gamma 3 supposed to move from a plus ia, a plus ia to 0. இங்க ஆரம்பிச்சு இங்க வரும், a plus ia ல ஆரம்பிச்சு 0 வரும். 0ல இருந்து a plus ia நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. 0ல இருந்து a plus ia இது ஈஸி நினைக்கிறேன். எப்படி சொல்லுவீங்க? t plus it. Okay, இங்க 1 minus it சொல்றாரு, but it is not 1 minus it, little modification. Okay, it is equal to minus t minus it. Okay, and of course t varies from minus a, 0.
அஃப்கோர்ஸ் இதுதான் பாராமீட்டரைசேஷன்ல நீங்க வேற மாதிரி கொடுக்கலாம். ஓகே, அவர் என்ன சொன்னாருன்னா 1 மைனஸ் ஐடி சொல்றாரு. 1 மைனஸ் ஐடினா 1 அப்படிங்கிறது பிரச்சனை பண்ணும். ஓகே, ஆர் இன்ஸ்டட் ஏ மைனஸ் ஐடியும் பிரச்சனை தான். ரேதர் இஸ் மைனஸ் டி மைனஸ் ஐடி. ஸோ நவ் செக் தட். நீங்க டீக்கு பதிலாக மைனஸ் ஏ கொடுங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? டீக்கு பதிலாக மைனஸ் ஏ கொடுங்க, கரெக்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க ஏ பிளஸ் ஐஏ கிடைச்சிடும். சரியா? அப்படியே நீங்க கொஞ்சமா குறைஞ்சி டீக்கு பதிலாக 0 கொடுத்தீங்க, என்ன சேர்ந்துடும் அப்படின்னாக்க இட் பிகம் 0. Okay, so therefore these are the parameterization of the curve gamma 1, gamma 2, gamma 3, and now straightforward computation. Okay, therefore integral over gamma 1, okay, real part of z dz parameterization தெரியும் over 0 to e. Okay, functionல z க்கு பதிலா என்ன எழுதுறோம் அப்படின்னாக்க gamma of t into gamma dash of t. Okay, so real part of gamma of t ங்கிறது என்ன இந்த கேஸ்ல இருக்கு? t plus I0 இதோட ரியல் இதோட டெரிவேட்டிவ் gamma dash of t என்னப்பா? gamma 1 dash. நீங்க சிம்பிளா டெரிவேட்டிவ் எடுத்துடலாம். it becomes 1. okay, or 1 plus t plus I0 ஓட டெரிவேட்டிவ் t plus I0 ஓட டெரிவேட்டிவ் into dt. so this in total integral 0 to a இதோட ரியல் பார்ட் என்ன? சிம்பிளி t plus I0 ஓட ரியல் பார்ட் வந்து t. இந்த t plus I0 ஓட டெரிவேட்டிவ் என்ன? into 1 t into d. okay, t into dt integral ரியல் integral வந்துட்டோம். which is simply t square by 2 the fundamental theorem of calculus over 0 to a, it is simply a square. Okay, a square. Similarly, integral over gamma 2 real part of z dz, it is equal to, again parameterization 0 to a, sorry, parameterization enna அப்படின்னாக்க is from 0 to a, real part of the parameterization enna அப்படின்னாக்க it, real part of a plus it into a plus it, the derivative a is a constant, so on derivative of a plus it becomes simply I, and this is into dt. therefore the real part என்ன? integral 0 to a, real part of a plus it or real part என்ன? a. இந்த இதோட டெரிவேட்டிவ் என்ன? a into I into dt. okay, a into I anyway is constant, can be taken out, and integral dt over 0 to a, it becomes a square. okay, it becomes a square. now we'll concentrate on the third integral. okay, integral over gamma 3 real part of z dz, that is equal to integral over, this time careful, interval வந்து 0 to a கிடையாது, minus a to 0. okay, a 0 real part of minus t minus it into minus t minus it, the derivative into dt. so this is equal to minus a to 0, real part என்ன அப்படின்னாக்க is minus t, இதோட டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னாக்க minus 1 minus I, okay, minus 1 minus I into dt. நீங்க மைனஸ் நீங்க கேன்சல் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னாக்க integral over minus a to 0 simply 1 minus இந்த 1 plus I கூட நீங்க வெளியே எடுத்துடலாம். so integral becomes simple 1 plus I நீங்க வெளியே எடுத்துடலாம். integral minus 0 t dt. so it becomes 1 plus I into t integrate பண்ணா என்ன வரும்னாக்க t square by 2 over the interval minus a to 0. on computation this is 1 plus I into minus a square by 2. okay, and therefore integral over gamma real part of z dz is equal to sum of these three values. okay, first value என்ன அப்படின்னாக்க a square by 2, second value என்ன அப்படின்னாக்க a square I, the last one என்ன அப்படின்னாக்க the quantity. so it is actually a square by 2 minus I into a square by 2. okay, so upon the cancellation, okay, the a square by 2 a square by 2 ஆயிரும்,
இங்க ஒரு a ஸ்கொயர் i இருக்கு, இங்க ஒரு a ஸ்கொயர் i by 2 இருக்கு. டோட்டல் இட் பிகம்ஸ் a ஸ்கொயர் i by 2. சரியா? So this computation, all you need to know what is mean by constraint. So option என்ன? ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். So here is the choices. என்ன ஆன்சர் வந்திருக்கு? Actually for me it is B. Okay, I into a square by 2 வந்திருக்கு. So therefore this is the answer. So answer is B. We'll just move on to the next question. Any questions, by the way? Any questions is welcome. So it is straightforward computation. நீங்க வந்து only thing you have to concentrate on the parameterization. Parameterization மட்டும் ஈஸியா வர மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா you can do it. So probably I'll just move on to the next question.